கடவுள் அவர் வந்து நீங்க நம்புறீங்களா? நம்பலையா? நம்புறேன். இருக்காரா? பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்களா? ஆமா. மனுஷங்க ரூபத்துல தங்கத்தை புடுங்கிட்ட, ஐயா தாலியை மட்டும் புடுங்காத விட்டி, அதாவது என் புருஷன் உயிர் அதையாவது விட்டி அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு பேசிட்டு அதை தாங்கிக்கவே முடியல. என்னாலே தாங்கிக்க முடியல, கஷ்டமாயிடுச்சு. ஆனால் அதை நினைக்காம எனக்கு கஷ்டம் என் பிரச்சனையே இதுவாக நினச்சி நான் திருவண்ணாமலை கிரிவலம் போனேன். அதனால் நீங்கள் அது எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, நான் காசு கொடுத்து கொடுங்கண்ணே. அப்புறம் தேடி பார்த்து ஒன்று இருக்குதுமா, உங்களுக்கு இது சோதனையா என்னன்னு தெரியல, அவர் இதுமாரி கேட்டிருக்காரு, அது இன்னும் நீங்கள் ஒரு காரணத்தோடு வந்துக்கிறீங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு முடிவு கடைசியில் கிடைக்கும்னாரு. ஆனால் நான் அவர் சொல்லும் போது அதை நான் பெருசாக எடுத்துக்கல. அங்கே போனால் அந்த லிங்கத்தில் அவருடைய உருவம் தெரியும் எனக்கு. நிறைய பேர்கிட்ட அடியார்கிட்ட கேட்பதில் உருவம் தெரியுதா, உருவம் தெரியும், இல்லைம்மா இல்லைம்மான்னுவாங்க. இப்போ கூட போனால் எனக்கு அங்கே உருவம் தெரியும். அந்த அவர் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அவர் இல்லாமல் அவர்கிட்ட போய் சாமி கூட கும்பிட முடியாது, அவரை போய் பார்க்க கூட முடியாது. அவர் நினைச்சா மட்டும் தான் எல்லாம் சாத்தியமே. கருமாரின்னா அவ்வளோ பிடிக்கும் போவோம் திருவேற்காடு. ஆனால் இப்போ சிவன் தான். அப்படி மாறிட்டேனா இல்லை அப்படி மாற்றிட்டாரான்னு எனக்கு தெரில. ஒரு சமயத்தில் எங்கள் வீட்டில் எல்லாரும் பயந்தாங்க, ஐயோ இப்படியே போயிட்டு போகிறா சிவனே, நல்லா பயந்துட்டாங்க. அதாவது நம்ம பேசணுன்னாக்கா நீங்கள் எப்படி ஊமாட்டுறீங்க தலையிருக்கு அந்த மாதிரி எனக்கு தோணும். அது எல்லாருக்கும் தோணுமானா எனக்கு தெரியலையே. அது சொன்னா என்ன பைத்தியம் என் பொண்ணே சொல்லுவா, ஐயோ பைத்தியமா நீன்னுவா. கடவுள் அவர் வந்து நீங்க நம்புறீங்களா? நம்பலையா? நம்புறேன். இருக்காரா? பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்களா? ஆமா. மனுஷங்க ரூபத்துல மனுஷனா வந்தாங்க, அப்புறம் காணாம போயிட்டாங்க. என் கண்ணால பார்த்தது இது 1 வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையில. எப்படி அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? நான் ரொம்ப கஷ்டத்தோட போனேன். ரொம்ப ரொம்ப கஷ்டத்தோட போனேன். குபேர கிரிவலன்னு ஒன்று வரும் கார்த்திகை மாசத்துல, கடைசி ஞாயிறு வரும் அது. அப்போ போன வருஷம் தான் போனேன். பண பிரச்சனையும் இருந்தது, மனசுக்குள்ள மனக்கவலையும் இருந்தது. ரொம்ப தாலி கூட இல்லை, ஒரு மஞ்சள் கயிறு கட்டின்னு போனேன். அந்த நிலமையில ரொம்ப நல்லா தான் இருந்தேன். போன வருஷம் அந்தமாரி ஒரு சூழ்நிலை எனக்கு ஆயிடுச்சு. நான் இப்படி தான் ஆயிட்டினே அப்படின்ட்டு கடவுள்கிட்ட எப்பவுமே ரொம்ப நம்புவேன். அவருக்கு நான் எதையும் பணம் காசு கேட்டதே கிடையாது. நான் போயிட்டு அப்போ அவர்கிட்ட இங்கே ஒரு சிவன் இருக்காங்க திருவேற்காட்டில், அவர்கிட்ட போய் கேட்டேன், தங்கத்தை பிடுங்கிட்ட, ஐயா தாலியை மட்டும் பிடுங்காத விட்டி, அதாவது என் புருஷன் உயிர் அதையாவது விட்டி அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு பேசிட்டு அதை தாங்கிக்கவே முடியல. என்னாலே தாங்கிக்க முடியல, கஷ்டமாயிடுச்சு. ஆனால் அதை நினைக்காம எனக்கு கஷ்டம் என் பிரச்சனையே இதுவாக நினச்சி நான் திருவண்ணாமலை கிரிவலம் போனேன். போயிட்டு சுற்றும் போது குபேரலிங்கம் சுற்றிட்டு ஈசானி லிங்கம்னு ஒன்று இருக்கும், அதை சுற்றும் போது ஒருத்தவங்க வந்து பெரிய கட்டு போட்டு, ஒரு 50 வயசு இருக்கும், கட்டு போட்டு படுத்திருந்தாங்க, காலை வச்சுக்கின்னு வலிக்குதுன்னாங்க. நிறைய பேர் போனாங்க. நானும் ரொம்ப கஷ்டத்தோடு போனதுனால அதை நான் இதுவாக பண்ணலை. கூப்பிட்றாங்க, இங்கே வலிக்குது, எனக்கு தாய்லை வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் போகிறாங்க ஜனங்க. ஆனால் அவங்க எல்லோரும் கம்னு போகிறாங்களாம், இல்லை அவங்களுக்கு காது கேட்டுதா இல்லையெல்லாம். எனக்கு கேட்டுது. கொஞ்சம் தொலை போயிட்டு ரிட்டர்ன் வந்தேன், இன்னாங்க வேணும்னு, தாய்லை வேணுன்றாரு. அதுவும் அமிர்தாச்சின் தாய்லை தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், போயிட்டு கடையில் கேட்டால் 2 கடையிலையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அங்கே அவர் 3வது ஒரு கடையில் போயிட்டு நானே என் கஷ்டத்தை நினச்சி அழுதுட்டு வந்தேன்னா, இவர் இன்னும் இந்த தாயில் தான் வேணும் கேட்குறா, இருந்தால் கொடுங்க அப்படின்னேன். அப்படி என்கிட்ட ஜண்டு பாம்பு தான் இருந்தேன். ஐயோ தயவு செஞ்சது 400 ரூபானாலும் பரவாயில்ல, காசு அதிகமானாலும் பரவாயில்ல, அது 120 ரூபானோ எவ்வளோ சொன்னாங்க, பெருசு. அதனால் நீங்கள் அது எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, நான் காசு கொடுத்து கொடுங்கண்ணே. அப்புறம் தேடி பார்த்து ஒன்று இருக்குதுமா, உங்களுக்கு இது சோதனையா என்னன்னு தெரியல, அவர் இதுமாரி கேட்டிருக்காரு, அது இன்னும் நீங்கள் ஒரு காரணத்தோடு வந்துக்கிறீங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு முடிவு கடைசியில் கிடைக்கும்னாரு. ஆனால் நான் அவர் சொல்லும் போது அதை நான் பெருசாக எடுத்துக்கல. இவருங்க எப்பவுமே ஆறுதல் சொல்கிற மாரி சொல்கிறாங்க நினச்சி நான் தாயில் வேணும் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அவர் வாங்கிக்கிட்டு ரொம்ப நன்றிமான்னாரு. அப்புறம் டீ வேணும்னு கேட்டாங்க. டீ கடை சுற்றி பார்த்தா டீ கடையே இல்லை. அந்த முனையில் திரும்புகிற ஒரு ட்ரெண்டிங்கில் தான் டீ கடை இருந்தது. நான் எங்கேயாவது போய் தேடி பார்த்தா டீ வாங்கிட்டு வரேன்னு. சரின்ட்டு டீ வந்து சக்கரை இல்லாமல் வாங்கிட்டு வாங்கினாங்க. சக்கரை இல்லாமல் டீ வாங்கின்னு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அவர் பக்கத்தில் வச்சேன். அவர் இப்படி பத்துட்டே தான் இருக்கிறாங்க, கால் வச்சு 10 நிமிஷம் உட்கார முடியல. வந்துட்டு நான் எழுப்பி நான் உட்கார வச்சு உனக்கு டீயும் பிஸ்கெட்டை தரேன், நீங்கள் சாப்பிடுங்க அண்ணன். இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு ஆறட்டோன்னாரு. ரொம்ப நன்றிம்மா அப்படின்னாரு. உள்ளே இருக்காரு, அவங்க இல்லை கடவுள் நீதாம்மா எனக்கு கடவுள்னாரு. ஐயோ நீங்கள் இந்த பெரிய வார்த்தை பேசுறதுங்க, அவர் இல்லாமல் என்னால் எதுவும் பண்ண முடியாது. நான் டீ பிஸ்கெட் வாங்கிட்டு வந்ததுனாக்கா நீங்கள் சாப்பிட்டுணும், அதை வீணாக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்காக என்ன நீங்கள் கடவுளாக சொல்லக்கூடாது. அவர் மிஞ்சின்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, அவர் நடத்தி வச்சுதான் கூட இருக்கலாம் என்ன. அதனால் நீங்கள் இதை பத்திரமா தயாரித்து வச்சுக்கோங்க, அந்த டீ பிஸ்கெட் சாப்பிடுங்க, வீணாக்காதீங்க 4 தடவை சொன்னேன். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வந்தீங்கன்னா அதை வீணாக்கும்னா நான் சாப்பிடுவேன், நீங்கள் போங்கம்மான்னார். அதோட நான் வந்துட்டேன், அதை எப்படி சுற்றிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நான் என்ன பிரச்சனையோட போனேன்னா அந்த பிரச்சனைக்கு முடிவு வீட்டில் இருந்துக்குது. அப்போது அங்கே கடவுள் இருந்திருக்காரு, அவர் தான் கடவுள். அப்புறம் போயிட்டு என்னுடைய பிரச்சனையெல்லாம் இப்படி தான் வந்ததுன்னு தெரில. 15 லட்ச ரூபாய் பணம் என் கையில் வீட்டுக்கு வந்தோடனே எப்படி வந்தது
எப்படின்னு எனக்கு தெரியல, ஒரு மந்திரம் மாரி ஆயிடுச்சு. நான் எப்பயோ கேட்டு வச்சது. அதை பார்த்தா அப்போ அவங்களா வாண்ட ஃபோன் பண்ணி எனக்கு உடனே மறுநாள் அந்த 5 லட்சம் கையில் வந்தது. 6 சவர தங்க சரடு எடுத்து போட்டேன். என் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு ஹாய் ஆகிட்டேன். அப்புறம் சிவன் கோயிலுக்கு போனேன். இங்கே வேதபுரீஸ்வரர் திருவேற்காடு. அங்கே போனால் அந்த லிங்கத்தில் அவருடைய உருவம் தெரியும் எனக்கு. நிறைய பேர்கிட்ட அடியார்கிட்ட கேட்பதில் உருவம் தெரியுதா, உருவம் தெரியும், இல்லைம்மான்னுவாங்க. இப்போ கூட போனால் எனக்கு அங்கே உருவம் தெரியும். அந்த முகத்தில் அந்த லிங்கம் வடிவாக்குறாங்கல்ல, அந்த முகத்தில் புட்டெல்லாம் வச்சுக்கிறத. நான் போயிட்டு எல்லாரையும் கேட்டேன், உங்களுக்கு முகம் தெரியுதா? எனக்கு வந்து அந்த 3 நாள் முகத்தையே தெரியல எனக்கு. கோயிலுக்கு போயிட்டு வந்து இந்த பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு நான் போயிட்டு சரடு அவர்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டேன். சொல்கிறேன், ஏன் முகத்தையே தெரியல, ஏன்ப்பா எனக்கு இதுமாரி காமிக்காத விட்டு நான் என்ன தவறு பண்ணேன்னு யோசித்தேன். அப்புறம் என்னை தங்கத்தை பிடிங்கிட்ட, தாலி கயிறாடு விட்டு வச்சுன்னு கேட்டது தப்பு தானே, அந்த தப்பு தான் நான் பண்ண தப்பு, என்னை மன்னிச்சிடு. பணம் காசை பெருசாக நினச்சிட்டு நீ தான் பெருசுன்னு என்னை உணர வச்சுட்டு, எனக்கு இந்தமாரி பணம் காசு நான் கேட்கவே மாட்டேன், எப்பவுமே கேட்க மாட்டேன். அந்த டைமில் எனக்கு வாயில் தெரியாமல் வந்துச்சு. மன்னிச்சுட்டு முகத்தை காமி, எனக்கு பணம் காசு வேணாம், சொத்து சாக வேணாம், சொந்த பந்தம் யாருமே வேணான்ட்டேன், நீ மட்டும் தான் வேணும்ன்ட்டு போய் லிங்கத்தை கட்டி பிடிச்சேன். அப்புறமா தான் உருவம் வந்தது. அதுலேருந்து ஓகே எனக்கு. அப்புறம் எனக்கு சிவன் தான், எனக்கு எதுவுமே நான் யோசிக்க மாட்டேங்க, சிவன் தான் ரொம்ப. இப்போ சிவன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு இது இருந்தால், அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் சிவன் வந்து பார்த்தீங்கன்னா பக்தனாகவே மாற முடியும், சிவனுடைய பக்தனாகவே மாற முடியுன்றாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது உண்மைதான். அவர் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. அவர் இல்லாம அவர்கிட்ட போய் சாமி கூட கும்பிட முடியாது, அவரை போய் பார்க்க கூட முடியாது. அவர் நினைச்சா மட்டும் தான் எல்லாம் சாத்தியமே. உனக்கு இப்போ இது நடக்கணும், நீங்க வரணும், இங்க போனது எல்லாமே அவரு நினைக்கிறது தான். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவனுடைய ஒரு பிடித்த ஒரு ஸ்தலம்னா என்ன சொல்றீங்க? எனக்கு வேதபுரீஸ்வரர் திருவேற்காடு. எதனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப கேது நான் பேசுவேன், என் கஷ்டத்தை என் பிரச்சனை எதுனா பேசும்போது அவர் ஊங்காட்டி கேட்குற மாதிரியே இருக்கும். எனக்கு மரத்தன் இருக்கும் தலைவிரிச்சன்னு சொல்லிட்டு, அங்கே இருக்கிற அந்த மூலஸ்தானம் போக மாட்டேன், வெளியே இருந்து கும்பிட்டுப்பேன். அங்கே மட்டும் போயிட்டு அவரை கட்டி பிடிச்சி கஷ்டம் இருந்தாலும் சந்தோஷம் இருந்தாலும் சொல்லுவேன். இன்னும் நகை பணம் எதுவும் இருந்தாலும் போயிட்டு அவர்கிட்ட வச்சுட்டா எடுத்துகிட்டு போவேன் வீட்டுக்கு. அவ்வளோ பிடிக்கும். அவரால் தான் பட்டையை போட்டேன், அவரால் தான் ருத்ராட்சம் போட்டேன், எல்லாமே அவர் தான். அவர் இல்லாமல் இது முதல்ல எடுத்தோடனே நான் 5 சவரத்தில் தங்கம் போட்டுருந்தேன். சார இதுவே ருத்ராட்சமே அது உருவிக்கின்னு வருதுன்னு சொல்லிட்டு வெளியில் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதை எடுத்துட்டு எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சிவனை. ஆனால் அவர் நினச்சதெல்லாம் நடத்துங்க, ரொம்ப ரொம்ப நினச்சதெல்லாம் நடத்துவாங்க. அது நம்புறவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும். நிஜமாகவே சிவனை மனசில் நினச்சா, இங்கே நினச்சாலும் அங்கே அந்த உருவம் தெரியும் எனக்கு. மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, நான் நினச்சா எனக்கு தெரியும். நான் வீட்டில் கண்ணை மூடி எப்படி நினச்சேன், நீ அதுக்காக இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், சிவனுக்கு இந்த பூஜை பண்ண, அதை வச்சு படைச்சது அப்படியெல்லாம் இல்லை. உண்மையான அன்போட மனசார கூப்பிட்டாலே வருவாங்க. இப்போ இந்த பழங்க வச்சு படிக்கணும், இந்த சாப்பாடு வச்சு படிக்கணும் அப்படியெல்லாம். ஆனால் அவர் சொல்கிறது எல்லா மிருகத்திட்டையும் எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கணும். அந்த ஒன்று உணர்ந்துட்டேன். எல்லா மிருகமும் எனக்கு பிடிக்கும், எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருப்பேன். பிரதோஷானாக்கா மௌன விரதம் இருப்பேன். 3 வருஷமாக அவர்கிட்ட போய் சேர்ந்தது, 4 வருஷம் ஆகுது. அவர்கிட்ட போயிட்டு ரொம்ப சாகிற நிலைமையில போனேன். அதையும் தீர்த்துட்டாரு, வாழையை வச்சுட்டாரு, என்ன அப்படி தீக்கி விட்டாரு. இப்போ சிவனுக்கு உகந்த நாட்கள்லாம் இருக்கு. பிரதோஷம் தான் எனக்கு பிடிச்ச நாள். எந்த திருவிழா நாளாக நான் எல்லா கடவுளையும் கும்பிட்டு இருந்தேன். 4 வருஷமா அவரும் சிவனை தான் கும்பிடுவேன். எந்த கோயிலுக்கு போக மாட்டேன், சிவன் கோயிலுக்கு மட்டும் தான் போவேன். கருமாரின்னா அவ்வளோ பிடிக்கும் போவோம் திருவேற்காடு. ஆனால் இப்போ சிவன் தான். அப்படி மாறிட்டேனா இல்லை அப்படி மாற்றிட்டாரான்னு எனக்கு தெரில. ஒரு சமயத்தில் எங்கள் வீட்டில் எல்லாரும் பயந்தாங்க, ஐயோ இப்படியே போயிட்டு போகிறா சிவனே, நல்லா பயந்துட்டாங்க. பிரெயின் வாஷ் எல்லாம் பண்ணாங்க, வீட்டில் எதுனா ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனாலும் இல்லை, அவர் விடலை. அந்த மாதிரி நீ வந்து சிவனை கும்பிட்ற, உனக்கு ரொம்ப கஷ்டத்தை தருவார் அப்படி இப்படின்னாங்க. ஆனால் எனக்கெல்லாம் கஷ்டத்தை தரன மாரி இல்லை, கஷ்டத்தை தான் தீர்த்து வச்சுக்கிற மாதிரி இது வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும். ஆனால் கூப்பிட்டா கண்டிப்பாக வருவாங்க மனசார. நீ இதை வச்சு செஞ்சு வடை பாயசம் வச்சு படைக்கிறேன், அதை வச்சு படைக்கிறேன், பழங்கள்லாம் வாங்கி வச்சுரும், அபிஷேகம் பண்ணுறேன், அதெல்லாம் நான் எதையும் செய்யலை. எந்த பரிகாரமும் செய்ய மாட்டேன். சிவன் தான் எல்லாமே. அப்புறம் என்ன பரிகாரம் ஒன்று இருக்குது, சாங்கி சமைச்சு டெத்து வீட்டுக்கு போனால் கூட ருத்ராட்சி போட்டுன்னு பட்டை போட்டுன்னு போவேன். அங்கே போயிட்டு மனசளவில் திருவாசகம் பச்சிட்டு வருவேன். முன்னாடியெல்லாம் அழுவேன். இப்போ அந்த ருத்ராட்சி போட்டு டெத்து வீட்டுக்கு போனால் எனக்கு அழுவு வராது. அவங்க எதனா கட்டி பிடிச்சா என்னை மீறி வர கண்ணீர் அவள் தான். மற்றபடியெல்லாம் ஓன்லாம் நான் அழுவே மாட்டேன். எனக்கு அவங்க சிவன் கிட்ட போயிருக்காங்க, சந்தோஷம் தானே படணும், அதிகம் அழுவணும். அவங்க நல்ல மாரி அவருடைய கலாச்சி கடையணுன்ட்டு இந்த ருத்ராட்சி வந்து ஒன்றா படிப்பேன், திருவாசகம் படிப்பேன், அவ்வளோதான். இப்போ அப்படி மாறிட்டேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இல்லை. சிவன் கிட்ட போனதுலேருந்து நான் அப்படி மாறிட்டேன். இல்ல உண்மையா சொல்லணும்ல, நிறைய பேருக்கு தெரியணும். ஆனா வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இவங்க பட்டையும் கொட்டையும் போட்டு சும்மா சீன் போடுறாங்க அப்படி இப்படின்றாங்க. அதனால மனசளவு நினைக்கணும். அதே மாதிரி சிவன் கிட்ட போனால தானம் தர்மம் இதெல்லாம் தானா வரும், அதெல்லாம் நான் செய்யறேன். இன்னும் நான் அவர்கிட்ட போனது வந்து தான தர்மம் நான் நிறைய கத்துக்கினேனே.
மாசம்னாக்கா அரிசி தானம் பண்ணுறது, கோயிலுங்களுக்கு கொடுக்கறது எல்லாமே சாப்பிட்ற பொருளை தான். பௌர்ணமி எனக்கு அன்னதானம் என்னால் முடிஞ்சது 40-50 பேருக்கு அன்னதானம் போடுவேன். என்னால் என்ன முடியுமோ அதை நான் வெளியே காமிச்சிக்க மாட்டேன். எல்லாமே எனக்கு மட்டும் தான் தெரியும், எங்கள் வீட்டு ஆளுங்க மட்டும் தான். வெளியெல்லாம் விளம்பரமாக ஃபோட்டோ எடுத்து இதெல்லாம் போட மாட்டேன். மாதம் அனாதை ஹாஸ்டலுக்கு 2 மூட்டை அரிசி அனுப்பேன், 3 மூட்டை குழந்தைங்களுக்கு. மாதம் அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுவேன். பௌர்ணமியான என்னால் முடிஞ்சது ஒரு 40 பேருக்கு முடியாதவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் கொடுப்பேன். அதேமாதிரி கிரிவலம் போகும்போதெல்லாம் பிஸ்கெட் பாக்கெட்டு என்னென்ன முடிய சாப்பிட்றதுக்கு தண்ணி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதெல்லாம் எடுத்துக்கணும், மூட்டை கட்டின்னு போய் எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுப்பேன். பணம் காசை விட இந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டம் அன்னதானமாக பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பருவதமலை போயிருக்கேன். இருந்தாலும் அதை விட எங்கள் வேதபுரீஸ்வரர், திருவண்ணாமலை சிவன், இப்போ கூட இந்த நேற்று கூட சிதம்பரம் போயிட்டு சிதம்பரம் நடராஜர், அப்புறம் நிறைய சிவன்களை பார்த்துட்டு வந்தேன். டக்குன்னு வரல சொல்கிறதுக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஒரு கோயில்னா வேதபுரீஸ்வரர், திருவேற்காடு வேதபுரீஸ்வரர். அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு சிவன் கோலடியில் ஒரு சிவன் இருக்காங்க, அவங்களும் செம்ம சக்தி. அதாவது நம்ம பேசணுன்னாக்கா நீங்கள் எப்படி ஊங்காட்டுறீங்க தலையிருக்க அந்த மாதிரி எனக்கு தோணும். அது எல்லாருக்கும் தோணுமானா எனக்கு தெரியலையே. அது சொன்னால் என்ன பைத்தியம் என் பொண்ணே சொல்லுவா, ஐயோ பைத்தியமா நீன்னுவா. அது பைத்தியம் இல்லை, அது நிஜம். யாரும் நம்பவே மாட்டாங்க சொன்னா கூட. நான் என்ன பண்ணுறது? அதே மாதிரி நான் இதுதான் வேணும்னு அவர்கிட்ட கேட்க மாட்டேன். மனசில் நான் நினைப்பேன், அது எனக்கு நடக்கும். எல்லாம் சொல்லுவாங்க உனக்கு என்ன சிவன் இருப்பாருன்றவாங்க. அது நிஜம்தான். அது வந்து அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறது அது நிஜமான ஒன்று தான். எல்லார்ட்டையும் சொல்கிறத விட அவர்கிட்ட சொன்னால் நடக்கும். ஆனால் நான் பைத்தியம் என்ன பண்ணி எல்லார்ட்டையும் சொல்லுவேன், சிவன்கிட்ட போயிட்டு எல்லார்ட்டையும் சொல்லுவேன். அதனால் தான் அவர் இருக்காருன்றது நம்ம பெரியவரே எங்கூட இருக்காருன்றது நானே ஒரு சில சமயத்தில் மறந்துடுவேன். அது நடக்கும்போது தான் ஐயோ நான் எவ்வளோ பெரிய முட்டாள், அவரே எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு, இதை விட்டுட்டு மனசாலங்கிட்ட போய் புலம்புறேன் பாரு. நானே ஒரு காரணத்தில் எண்ணி இது பண்ணிப்பேன். மனுஷன் கூட அதுதானே, நம்ம என்ன தெய்வமா அந்த அளவுக்கெல்லாம் சிந்திக்கிறதுக்கு. ஆனால் வேதாந்தம் பேச மாட்டேன். சாமி நான் தான் கடவுள் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இருக்கிறது ஒரே கடவுள் சிவன் தான். அவர் நினைச்சதை நிறைவேற்றுவார். ஓம் நமச்சிவாய.